ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் ஈவினிங். ஸோ நெக்ஸ்ட் வீக் உரிய கோல்டு அப்டேட் பார்த்துக்கிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம இது லாஸ்ட் வீக் வந்து ட்ரா பண்ண விஷயம். நம்ம இதில் ஈஸியான வேர்ட், இது ஈஸியான ஆப்ஷன் தான் சொல்லியிருந்தோம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பையா செல்லான்னு. ஒரே ஒரு ஐடியா தான், 1900 கீழே மார்க்கெட் பிலோ சேல் தான். நம்ம ஆல்ரெடி இது அப்டேட் கொடுத்துருந்தோம். இந்த வீடியோ பார்த்துருந்தவங்க கட்டாயம் ப்ராஃபிட் எடுத்திருப்பீங்க. அதே மாதிரி உங்களுக்கு பி ஆப்ஷன் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு ப்ராஃபிட், மேபி மார்க்கெட் மேலே போயிருந்தால் செகண்ட் டைம் உங்களுக்கு ப்ராஃபிட், திரும்பவும் எகைன் என்ன நடந்திருக்கு, திரும்பவும் அதே ஜோனுக்கு வரக்குள்ள நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். 3 டைம்ஸ் வந்து கண்டினியூஸாக இந்த பி வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் உங்களுக்கு கண்டினியூவாக கொடுத்துருக்கும். நம்ம எதிர்பார்த்தது இந்த ஏ ஆப்ஷன் தான், பட் அவ்வளோ தூரம் மார்க்கெட் நமக்கு மூவ்மெண்ட் கொடுக்கல. ஸோ நெக்ஸ்ட் வீக்குரிய அப்டேட்ஸ் கொஞ்சம் பார்த்துக்கிறோம். ஸோ இது ஃபுல்லாக நம்ம ரிமூவ் பண்ணிக்கிறோம். நம்ம வளமையாக பார்க்குற மாதிரி மந்த்லேருந்து போய்க்கலாம். ஸோ மந்த்லேருந்து போகிறதுக்கு முன்னுக்கு நெக்ஸ்ட் வீக்குரிய நியூஸ் அப்டேட்ஸ் கொஞ்சம் பார்த்துக்கிறோம். ஸோ இது நெக்ஸ்ட் வீக் வந்து 21லேருந்து 25. ஸோ டியூஸ்டேன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டியூஸ்டே வந்து பெரிய நியூஸ் ஒன்றும் இல்லை. பெரிய நியூஸ்னா ஹை இம்பேக்ட் நியூஸ் வந்து நெக்ஸ்ட் வீக்ஸ் இல்லை. பார்க்க போனால் நமக்கு வந்து யூஎஸ் மார்க்கெட் இருக்குது, 23 யூஎஸ் மார்க்கெட் இருக்குது நமக்கு வந்து வெனிஸ்டே. ஸோ அதே மாதிரி தேர்ஸ்டே வந்து நமக்கு நியூஸ் டைம்ஸ் கொஞ்சம் இருக்குது, ஹை இம்பேக்ட் நியூஸ் இருக்குது, ஜாப்லெஸ் கிளைம் இருக்குது. ஸோ அந்த இது நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. ஸோ ஓவராலாக பார்க்க போனால் மெயினாக இருக்கிற நியூஸ் எதுவுமே இல்லை. ஸோ கண்டினியூவாக பார்க்க போனால் நமக்கு நெக்ஸ்ட் இந்த வீக் நெக்ஸ்ட் வீக் முடிஞ்சதுக்கு பிறகு தான் நமக்கு மற்ற மெயினாக இருக்கிற நியூஸ் எல்லாம் வரப்போகுது. ஸோ ஓவராலாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, தேர்ஸ்டேலேருந்து நமக்கு தேர்ஸ்டே, வெனிஸ்டே, அதே மாதிரி தேர்ஸ்டேயும் இருக்குது, ஃப்ரைடேயும் இருக்குது. ஸோ சின்ன நியூஸ் இருக்குது. ஸோ அதையும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறோம். ஸோ அந்த டைமில் நான் உங்களுக்கு அப்டேட் தரேன். ஸோ நம்ம வந்து இப்போ மந்த்துக்குரிய அப்டேட்லேருந்து போகலாம். ஸோ மந்த்லேருந்து நமக்கு தேவையான பாயிண்ட்ஸ் வந்து ஒரே ஒரு பாயிண்ட்ஸ் தான், ஒரு 2 பாயிண்ட்ஸ் தேவைப்படும். நீங்கள் ஃப்யூச்சரில் பை எடுக்கிறதா இருந்தால் 1968க்கு மேலே பை. அதே மாதிரி நீங்கள் இந்த ஜூன் எடுத்துக்கிறங்க, 1919 இல்லாட்டி 1920. உங்களுக்கு ஈஸியாக அப்ராக்ஸாக இருக்கணும்னா 1920 எடுங்க, இல்லாட்டி 1919 எடுங்க. ஸோ ஓவராலாக பார்க்க போனால் இந்த ஜூனை வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணி இப்போத சிச்சுவேஷனில் மார்க்கெட் வந்து ரன்னிங்கில் இருக்குது. இன்னும் இந்த மந்த் முடிகிறதுக்கு நமக்கு ஒரு 12 days இருக்குது. ஸோ மேபி இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சுச்சுன்னா மார்க்கெட் பை சைட் ஃபோக்கஸ் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லை, இந்த ஜூன் 2ஐயும் பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் க்ளோஸ் வைக்கக்குள்ள நமக்கு கன்ஃபர்மேஷன் பை எடுக்கிறதா செல் எடுக்கிறதான்னு ஈஸியான கன்ஃபர்மேஷன். நிறைய பேர் கேட்குறீங்க எங்கே பை எடுக்கிறது, எங்கே செல் எடுக்கிறது, லாங் டைம். இதை வச்சு நம்ம மார்க்கெட்டை வந்து ஒரு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம், மார்க்கெட் எந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ண போகுது. ஸோ இதில் தேவையான பாயிண்ட்ஸ் வந்து இப்போதைக்கு நோட் பண்ணியாச்சு. நமக்கு தேவையான இந்த 2 பாயிண்ட்ஸ் போதும். ஸோ அப்படியே நம்ம வீக்லி சார்ட் போய்க்கலாம். ஸோ வீக்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட் வந்து இந்த ஜூனில் பார்த்தீங்கன்னா இந்த ஜூன்லேருந்து மார்க்கெட் நல்ல பிரேக் அவுட். அதோட இந்த வீக்கும் வந்து நமக்கு ஒரு ரெட் கலர் கண்டில் தான் மார்க்கெட் க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ மார்க்கெட் இந்த இதில் நமக்கு ஒரு நியூ லோ வந்து கிரியேட் ஆகிருக்கு இப்போ உள்ள சிச்சுவேஷனில். நீங்கள் அது வந்து 1985 எடுத்துக்கிறங்க அப்ராக்ஸாக. இப்போதைக்கு 1985 எடுங்க. ஸோ இது கலர் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஸோ இதை வந்து நம்ம ரெட் கலராக எடுத்துக்கிறோம். மந்த்துக்கு ப்ளூ கலர், வீக்லி வந்து ரெட் கலர் எடுத்திருக்கோம். ஸோ அதே மாதிரி வீக்லி இந்த ஜோனையும் நம்ம நோட் பண்ணிக்கிறோம். இதுவும் நமக்கு தேவையான ஜோன் 1913 இல்லாட்டி 1914 வரும். நீங்கள் அப்ராக்ஸாக 1914 எடுத்துக்கிறீங்க. ஸோ என்ன தெரியும், இந்த இடத்துல இருந்தால் மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் இப்போ உள்ள சிச்சுவேஷனில் டவுன். இவ்வளோ தூரம் இருந்த மார்க்கெட் திரும்ப மேலே, திரும்ப டவுன், திரும்ப பை, திரும்ப டவுன். இந்த இடத்துல பிரேக் அவுட். ஸோ கண்டினியூவாக மார்க்கெட் இப்போ சிச்சுவேஷனில் டவுனில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம எதிர்பார்க்குற ஜூன் இந்த ஜூன் 1954. ஸோ இதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கிறீங்க. இந்த வீக்லியில் பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ரீவியஸாக டவுன் வந்ததுக்கு பிறகு மார்க்கெட் வந்து இது ஒரு புல்லிஷ் அண்ட் கிளஃபிங் பிறகு மார்க்கெட் என்ன எடுத்துருக்கு, நல்ல கன்ஃபர்மேஷனான ஒரு ஹமர். அது பிறகு மார்க்கெட் வந்து ஒரு லாங் பை. ஸோ இது வீக்லி சார்ட்டுக்குரிய அப்டேட். நான் அதை வச்சு தான் நான் அனலைஸ் பண்ணுறேன். ஸோ மேபி மார்க்கெட் திரும்ப நமக்கு டவுன் வரதா இருந்தால் கட்டாயம் இவ்வளோ தூரம் வர்றதுக்குரிய சான்சஸ் நிறையவே இருக்குது. அதுக்கு கீழே வந்தால் மேபி இவ்வளோ தூரம் எதிர்பார்க்கலாம் இப்போ உள்ள சிச்சுவேஷனுக்கு. அதாவது இப்போ உள்ள 1840 மட்டும் எதிர்பார்க்கலாம் மார்க்கெட்டில். ஸோ அப்ராக்ஸாக எடுப்போம் 1840. ஸோ அப்படியே வந்து நம்ம இன்ட்ராடே அப்டேட் போய்க்கிறோம். ஸோ இன்ட்ராடே அப்டேட் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா
மார்க்கெட் பாருங்க இந்த இடத்துல கண்டினியூஸாக நமக்கு ஃபால் தான். ஸோ எந்த இடத்துலையும் நமக்கு கரெக்டான ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் இல்லை. ஓவராலாக பார்க்கணும்னா இந்த ஜூனுக்கு எகெயின் மார்க்கெட் வந்துருக்கு. ஸோ இது இந்த ஜூன், அதாவது இன்ட்ராடேல பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஜூனுக்கு மார்க்கெட் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கணும், பட் ரெஸ்பெக்ட் பண்ணலை. பட் இருந்தாலும் இதில் ஒரு சின்ன கன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. என்ன கன்ஃபர்மேஷனா, இந்த மார்க்கெட் க்ளோஸ் வைக்கல, இது ஒரு டோஜியா க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ இதுல இருந்து மார்க்கெட் வந்து திரும்புறதுக்கூடிய சான்சஸ் இருக்கு. அப்படி திரும்பினாலும் நமக்கு ஒரு 50% வந்து மார்க்கெட் திரும்பலாம். அப்படி 50% நம்ம பார்க்கல ரெண்டு விதமா பார்க்கலாம். ஒன்று 1903 அதில் மார்க்கெட் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு மார்க்கெட் டவுன் வரதுக்குரிய சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லை இன்னும் கொஞ்சம் 50% பார்க்குறதா இருந்தால் நம்ம வளமையாக பார்க்குற மாதிரி இந்த 1950 நீங்கள் 50 எடுத்துக்கலாம், இல்லாட்டி 44 எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஜூன் வரதா இருந்தால் கட்டாயம் மார்க்கெட் வந்து இவ்வளோ தூரம் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு இதுலேருந்து மார்க்கெட் வந்து ஒரு டவுன். அப்படி ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்குற ஜூனாக இருந்தால் இந்த நம்மளோட 1918 இல்லாட்டி 1920. ஸோ இது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்க்குரிய ஒரு ஜூன் தான். இவ்வளோ தூரம் வந்த ஜூனில் டவுனில் மார்க்கெட் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்க போது அதுலேருந்து மார்க்கெட் வந்து கண்டினியூவாக டவுன் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்காக ஒரு கேண்டில் ஸ்டிக் கிரியேட் பண்ண மாதிரி தான் இருக்குது. ஸோ இது ஒரு டோஜி கேண்டில் தான். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நமக்கு மண்டே மார்க்கெட் முடிஞ்சதுக்கு பிறகு இன்ட்ராடே அப்டேட் வந்து மண்டே மார்க்கெட்டில் வந்து நமக்கு கிடைக்கிற கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் வந்து ஒரு க்ரீன் கலர் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னாக இருக்கணும். ஸோ அப்படி க்ரீன் கலர் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னாக இருந்தால் நமக்கு இதை கொஞ்சம் டார்க் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த ஜோனுக்கு மேலே மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கணும். அதாவது 1892 எபோவ் 1892க்கு மேலே மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சிருந்தால் நமக்கு மண்டே மார்க்கெட்டில் மார்க்கெட் கண்டினியூவாக என்ன நடக்க போகுது, பை சைட் ஃபோக்கஸ் பண்ண போகுது. இது மண்டே மார்க்கெட்டுக்குரிய கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன். மேபி இப்படி நடக்கலாம். நடந்தால் நம்மளுக்கு பை கண்டினியூ பண்ணதுக்குரிய சான்சஸ் இருக்குது. அப்படியே நம்ம 4 ஹவர் சார்ட் போய்க்கலாம். ஸோ 4 ஹவர் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த ட்ரெண்ட் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறோம். ஏன்னா அந்த ட்ரெண்ட் லைன் வந்து கட்டாயம் யூஸ் பண்ணிக்கிறீங்க, நீங்களும் ட்ரா பண்ணி வச்சுங்க. எப்போ நமக்கு அந்த ட்ரெண்ட் லைனை வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் நடக்குதோ அப்போ நமக்கு பை ட்ரெண்டுக்கு மாறக்கூடிய சான்சஸ் இருக்குது. அது ஷார்ட் பை தான், லாங் பை இல்லை, ஒரு ஷார்ட் பை. ஸோ நான் இதோட கனெக்ட் பண்ணியிருக்கேன், நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக டீப்பாக வரைஞ்சிக்கிறீங்க. ஸோ இதில் கரெக்டாக நம்ம பார்க்க போனால் இந்த 1904க்கு அபோவ் நமக்கு பை 1904 எபோவ் நம்மளுக்கு பை கிடைக்கிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. இதில் ஒரு ஷார்ட் பை, இதையும் மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணால் நமக்கு நல்ல ஒரு லாங் பை கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி லாங் பை கிடைச்சாலும் இதில் நிறைய ஜூன்ஸ் இருக்குது. அந்த ஜூனெல்லாம் மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணி மேலே போனால் மட்டும்தான் நம்மளுக்கு நல்ல ஒரு பை கிடைக்க சான்ஸ் இருக்குது. அப்படி பிரேக் அவுட் பண்ணுறதா இருந்தால் நமக்கு இந்த 19 நீங்கள் இப்போதைக்கு அப்ராக்ஸாக வந்து இந்த 1950 எடுத்துக்கிறீங்க. 1950 எடுத்துக்கிட்டாலும் ஓகே, 1944 எடுத்துக்கிட்டாலும் ஓகே. ஸோ இப்போதைக்கு 1950 எடுப்போம். ஸோ இவ்வளோ தூரம் மார்க்கெட் வரதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ என்ன பொறுத்தவரையில் இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கணும். மார்க்கெட்டில் திரும்ப ஒரு ரீட்ரேஸ்மெண்ட். ஸோ அந்த ரீட்ரேஸ்மெண்ட்டில் இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் பண்ணால் வெயிட் பண்ணுங்கள். இந்த ஜோனில் ஒன்று நம்மளுக்கு எகெயின் மார்க்கெட் வந்து டவுன் கிடைக்கிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லை மார்க்கெட் இதில் வந்து என்ன நடக்க போகுது, ஒரு பை. ஸோ இந்த இடத்துல கட்டாயம் இவ்வளோ தூரம் மார்க்கெட் 1920 மட்டும் போக சான்ஸ் இருக்குது. 1920லேருந்து மார்க்கெட் திரும்புறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே செல்லுக்கான ஆப்ஷன் நான் சொல்லியிருக்கேன், அதனால இதை ரெட் கலராக ஆட் பண்ணிக்குவோம். அது செல்லுக்கான ஆப்ஷன். திரும்பவும் நான் சொல்லிட்டேன், இவ்வளோ தூரம் வரணும் மார்க்கெட், ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் பண்ணணும், இந்த ஜோனுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணாமல் மார்க்கெட் திரும்பவும் டவுன் வரணும். அப்படி இல்லை இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணால் மார்க்கெட்டில் எவ்வளோ தூரம் பை கண்டினியூவாக கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த 1920லேருந்து மார்க்கெட் கண்டினியூவாக டவுன் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த 1920 மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் நமக்கு திரும்பவும் பை கண்டினியூவாக சான்சஸ் இருக்குது. மேபி இங்கேருந்து வாரது பிரேக் அவுட் பண்ணி ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கட்டாயம் மார்க்கெட் வந்து இவ்வளோ தூரம் வர்றதுக்குரிய சான்சஸ் இருக்குது. இது பைக்கான அப்டேட். ஸோ செல்லுக்கானது ஃபஸ்ட் ட்ரா பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட் நான் எதிர்பார்க்குற செல் இது, மெயினாக எதிர்பார்க்குறது இந்த செல். ஏன்னா இந்த இடத்துல மார்க்கெட் பெண்டிங், அதே மாதிரி இந்த இடத்துலையும் மார்க்கெட் பெண்டிங். ஸோ ரெண்டு இடத்துல பெண்டிங் இருக்குது. ஸோ அதை மார்க்கெட் கட்டாயம் திரும்ப ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கணும். இவ்வளோ தூரம் வந்தாலும் நமக்கு ஒரு ஷார்ட் செல் சரி கிடைக்கும், லாங் செல் கிடைக்காட்டியும் ஒரு ஷார்ட் செல் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி இந்த ஜூன் ஸோ மண்டே மார்க்கெட்டில் எதிர்பார்க்குறது பை ஆப்ஷன் தான், ஒரு ஷார்ட் பை.
ஸோ அது வந்து நம்ம மண்டே மார்க்கெட் ஏஷியா மார்க்கெட்டை பொறுத்து தான் நம்ம அதை ட்ரேட் எடுக்கலாம். ஸோ அது மட்டும் நம்ம வெயிட் பண்ணி தாக்கணும். அப்படி பார்க்க போனால் இதுதான் மெயின். ஸோ ஏபி ஆப்ஷன். ஸோ ஏபி ஆப்ஷனில் மார்க்கெட்டில் ஏதாவது ஒன்று கிடைச்சா மார்க்கெட்டில் கண்டினியூவாக நமக்கு டவுன் சைட் வர்றதுக்குரிய சான்சஸ் இருக்குது. அப்படியே நம்ம லாங் இதுக்கு மேலே 1920க்கு மேலே மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் மார்க்கெட் வந்து இவ்வளோ தூரம் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. கட்டாயம் அவ்வளோ தூரம் போனால் கட்டாயம் இதையும் பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் வந்து 1968 மட்டும் மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு சி ஆப்ஷன் தான். பட் இதுக்கு நமக்கு கன்ஃபர்மேஷன் வேணும்னா நமக்கு 4 hour சார்ட்டில் வந்து நமக்கு ஒரு லாங் கேண்டில் ஒன்று கிடைக்கணும். இந்த ஜூனில் வந்து 4 hour சார்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு லாங் கேண்டில் ஒன்று நமக்கு இந்த மாதிரி ஒரு லாங் கேண்டில் க்ளோஸ் வச்சா மட்டும் தான் கன்ஃபர்மேஷன் நம்ம எடுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டி இன்ட்ராடேயில் ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். கன்ஃபர்மேஷன் கொடுத்தா நம்ம மார்க்கெட் வந்து பை சைட் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் இதுக்கு மேலே அபவ். ஸோ அதனால நான் வந்து இதை வந்து இப்போதைக்கு நான் மார்க் பண்ணுறேன் உங்களுக்கு 19. நீங்கள் இதில் 1920 எடுத்துக்கிறங்க. 1990 நான் இப்போதைக்கு மார்க் பண்ணுறேன். ஸோ 20 எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும், பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா ஏன் 20 சொல்கிறோன்னா இங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபிபனாச்சி எடுத்து பாருங்கள். கட்டாயம் வந்து இந்த ஜோனுக்கு மேலே தான், அதாவது 1930 இந்த 1940 எல்லாம் நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் தான். ஸோ கட்டாயம் இதை பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் மார்க்கெட் இவ்வளோ தூரம் சின்ன ஒரு ப்ராஃபிட் சரி உங்களுக்கு கிடைக்க சான்சஸ் நிறையவே இருக்குது. இந்த இடத்துல ஒரு ஷார்ட் பை வந்து உங்களுக்கு கிடைக்கும் கட்டாயம். ஸோ இன்னுமே நம்ம டீப்பாக பார்க்கணுன்னா இங்கேருந்து இந்த ஜூன் பார்க்கல கட்டாயம் வந்து என்ன நடக்க போகுது, இந்த ஜூன் கட்டாயம் வரும் 1934, அதே மாதிரி 1946 44 ஜூன் வரும். ஸோ இந்த ஜூனில் வந்து மார்க்கெட் என்ன நடக்க போகுது, ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. இதுலேருந்து மார்க்கெட் இறங்குறதுக்குரிய சான்சஸும் இருக்குது. ஸோ அது ஃபியூச்சரில் பார்த்துக்குறோம், நெக்ஸ்ட் வீக் பார்த்துக்குறோம். ஸோ சி ஆப்ஷன் சொல்ல போனால் இது சி ஆப்ஷன். ஏ சொல்லிட்டோம், பி சொல்லிட்டோம், சி ஆப்ஷன். ஸோ மேபி எதுவுமே நடக்கலை, மார்க்கெட் இதுக்கு கீழே மார்க்கெட் கண்டினியூவாக டவுன் வருதுன்னா நம்ம வெயிட் பண்ணலாம். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து எதிர்பார்க்கலாம் இந்த 1880 மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் வந்து 1857 55 மட்டும் மார்க்கெட்டில் வர்றதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ அதை வெயிட் பண்ணுங்கள். பிரேக் அவுட் நடந்தால் ட்ரேட் எடுக்க வேணாம். மார்க்கெட் எவ்வளோ தூரம் ட்ராப் ஆகுதோ அதுலேருந்து மார்க்கெட் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு சான்சஸ் நிறையவே இருக்குது மார்க்கெட்டில். ஸோ ஓவராலாக பார்க்க போனால் நம்ம கீ ஜோன்ஸ் கொஞ்சம் பார்த்துக்குவோம். மார்க்கெட்டில் தேவையான கீ ஜோன்னு சொல்ல போனால் நம்ம இப்போத சிச்சுவேஷனுக்கு இந்த ஜோன்லேருந்து நம்ம இவ்வளோ தூரம் எடுத்தால் 50%, 27. அதே மாதிரி இந்த ஜோன் எடுத்தால் நமக்கு 36. ஸோ அப்ராக்ஸாக பார்க்க போனால் நமக்கு இதில் 1930 நீங்கள் இல்லாட்டி 33 வந்து ஒரு கீ ஜோனாக எடுத்துக்கிறீங்க இந்த ஜோன். ஸோ இதுக்கு மேலே மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணக்குள்ள மார்க்கெட் வந்து கட்டாயம் வந்து என்ன செய்ய போகுது, ஒரு பை ஆப்ஷன் வந்து கண்டினியூ ஆகிறதுக்குரிய சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ இது பைக்கான அப்டேட். ஸோ இது கீ ஜோன் 1930 இல்லாட்டி 1933 அபவ் வந்து பை ஜோன் ஓப்பன் ஆகும். ஸோ மார்க்கெட்டை வந்து பை ஜோன் வந்து கண்டினியூ ஆகிறதுக்குரிய சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ அதே மாதிரி நமக்கு சேல் ஜோன் பார்க்க போகிறோம். இப்போ சேல் ஜோனுக்குரிய அப்டேட்னு பார்க்க போனால் இந்த 1900 தான், வேறு எந்த ஜோனும் இல்லை இப்போதைக்கு. நீங்கள் இந்த 1900 எடுத்துக்கிறீங்க. ஸோ 1900 கீழே நமக்கு செல் ஆப்ஷன் கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். ஸோ செல் 1900 பிலோ செல் ஜோன். ஸோ 1900 கீழே மார்க்கெட்டில் வந்து செல் ஜோன் உங்களுக்கு கிடைக்க சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ ஓவராலாக நம்ம பார்க்க போனால் இது ஒரு கீ ஜோன். ஸோ கீ ஜோன்னால இது நம்ம வந்து மார்க்கெட்டில் வந்து நான் இதை டாட் லைன் ஆட் பண்ணுறேன், நீங்கள் ஈஸியாக இருக்கிறதுக்காக நீங்கள் டாட் லைன் ஆட் பண்ணிக்கிறீங்க. அதே மாதிரி இதில் வந்து இதுவும் ஒரு கீ ஜோன். ஸோ இந்த கீ ஜோனை நீங்கள் ஆட் பண்ணிக்கிறீங்க. ஸோ இது ரெண்டுமே உங்களுக்கு கட்டாயம் ப்ராஃபிட் கொடுக்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வீக் வந்து பெரிய நியூஸ் டைம்ஸ் இல்லை, சின்ன சின்ன நியூஸ் டைம்ஸ் இருக்குது. ஸோ நியூஸ் டைம்ஸும் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. ஸோ மண்டே மார்க்கெட் வெயிட் பண்ணுங்கள். மண்டே மார்க்கெட்டில் நமக்கு மேபி மண்டே மார்க்கெட்
டே சார்ட்டில் நமக்கு க்ரீன் க்ளோஸ் வச்சா நம்ம கட்டாய மார்க்கெட் வந்து திரும்புறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. அப்படி திரும்பினால் மார்க்கெட் ஒரு திரும்பவும் வந்து 1920 1930 மட்டும் எதிர்பார்க்கலாம். பை சைட் எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லை மார்க்கெட் இதுக்கு கீழே மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணிடுச்சுன்னா வெயிட் பண்ணுங்க. நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்கிற மட்டும் வெயிட் பண்ணுங்க. அந்த சப்போர்ட்ல இருந்து மார்க்கெட் வந்து பை ஆப்ஷன் கண்டினியூ பண்ணிட்டு நம்ம போகலாம். ஸோ இது நம்ம இதுக்கு கீழே பிலோ சேல் தான், இது பிலோ சேல் ஜோன். ஸோ நெக்ஸ்ட் வீக் உரிய அப்டேட் இது தான். நெக்ஸ்ட் வீக் நமக்கு 21லேருந்து 25. ஸோ நெக்ஸ்ட் வீக் உரிய அப்டேட். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நமக்கு மண்டே மார்க்கெட்டில் ஒரு க்ரீன் கலர் கேண்டில் கிடைச்சா மார்க்கெட் வந்து பை சைட் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ அந்த டைமில் ஏஎம்பியும் உங்களுக்கு கிடைக்க சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி சி ஆப்ஷன் இருக்குது. ஸோ மேபி ஏஎம்பியும் ஃபெயிலியர்னா கட்டாயம் உங்களுக்கு இந்த சி ஆப்ஷன் உங்களுக்கு கட்டாயம் ப்ராஃபிட் கொடுக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெல்லாம் அப்டேட்ஸ் கொடுத்துருங்க. எல்லாருக்கும் ஹாப்பி வீக்கெண்ட். தேங்க்யூ ஸோ மச்.